கிளாசிக்கல் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம சென்னை டி நகரில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் இந்த நிகழ்ச்சி, இந்த கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது. 3000 குழந்தைகள் இந்தியா முழுவதிலிருந்து அப்ளை பண்ணி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜட்ஜஸ் அவங்கள ஃபில்டர் பண்ணி கடைசியாக இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5 குழந்தைகளும் லைவாக மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் சுற்றுகள் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் பேனல் எப்பவும் இருக்கிற ஜட்ஜஸ் பேனலை தவிரவும் ஒரு பெரிய ஜட்ஜஸ் பேனல் அங்கே இருக்க போகிறாங்க. அவர்கள் முன்னாடி இந்த குழந்தைகள் பாடுறது பெருமை தான், ஆனாலும் உங்கள் முன்னாடி பாடுறது தான் எங்களுக்கு ஸ்பெஷல் சந்தோஷம். 3000 தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்க அந்த நீதிபதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த அந்த 5 முத்துக்களும் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் கரவொலிக்கு இடையே அவர்கள் பரிசுகளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அதில் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ஓட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நீங்கள் உங்களோட ஃபேவரட் சிங்கருக்கு ஓட்டும் பண்ணலாம். மறந்துடாதீங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டி நகரில் இருக்கிற ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் நடக்க போகிற கர்நாடிக் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே. சபை நிறைந்த நடுவர்கள், சபையை அலங்கரிக்க போகும் அழகான இசை திறமைகள், இவங்களை எல்லாம் நீங்கள் நேரில் வந்து கேட்டு ரசிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். நமஸ்காரம். ஸோ ஃபைனலி இந்த ஒரு 3rd ரவுண்டில் நம்ம இருக்கோம். தேசபக்தி பாடல் நீங்கள் ஏற்கனவே பாடினது உண்டா, இல்லை இதுக்காக தான் நீங்கள் அது கற்றுனீங்களா? ஓகே, பிஃபோர் யூ கோ, சிம்பிள், இந்த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். 4 நிமிஷத்தில் பாடணும். பிஃபோர் யூ ஸ்டார்ட், வாட் இஸ் தேசபக்தி டு யூ? வாட் டஸ் இந்தியா மீன் டு யூ? தேசபக்தி மீன்ஸ் எஃபர்ட் இருக்கணும், அந்த மாதிரி டுவர்ட்ஸ் த கண்ட்ரி, அந்த மாதிரி. குட், ஓகே, நைஸ். வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய ஜெய வந்தே மாதரம், ஜெய ஜெய வந்தே மாதரம், ஜெய ஜெய வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய ஜெய வந்தே மாதரம். जय जय भारत, 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 जय 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 वन्दे मातरम्, जय जय वन्दे मातरम्, जय जय वन्दे मातरम्. அரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம். அரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம். வந்தே மாதரம், ஜய ஜய வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும், நொந்தே போயினும் வெந்தே மாயினும், நந்தேசத்தர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம். ஜய ஜய வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றி நீ, ஒன்றாய் நின்றி நீ வென்றாயினும் உயிர், ஒன்றாய் நின்றி நீ
சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் ஒன்றாயினும் வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாரோதுவம் வந்தே மாதரம் ஜய ஜய வந்தே மாதரம் ஜய ஜய வந்தே மாதரம் ஜய ஜய வந்தே மாதரம். வெரி நைஸ். டைமிங் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் அண்டர் 4 minutes. குட். கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நல்ல தொண்டையில் எல்லாமே பேசுது, பட் ஆனால் ஏன் யோசிச்சு ரொம்ப டவுட்ஃபுல்லாக ஏன் பாடுறீங்க? நல்லா இருந்தது சங்கதி, தொண்டை நல்லா இருக்கு, பட் ரொம்ப யோசிச்சு பாடினீங்க, ஏன் அப்படி? அது இப்போ தான் கற்றுண்டேங்கிறதுனால கான்ஃபிடென்ஸ் வரல பிறகு. பட் ஆக்சுவலி ரொம்ப லாஸ்ட் மினிட்ல கற்றுன மாதிரிலாம் இல்லை. நீங்கள் தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக பாடலாம். சரியா? ஏதோ சொல்ல வரீங்க. ஏதோ நினைச்சுக்கிறீங்க. கத்துனது பட் ஆக்சுவலி அந்த மாதிரி சில இடங்கள் தான் வந்து யூஆர் ஃபீலிங், ஐ திங்க் பிகாஸ் இட்ஸ் ஸ்டேஜ் அண்ட் காம்படிஷன் பக்கவாதியம் இருக்கிறதுனால அந்த ஒரு சில இடங்கள் வந்து உங்கள் தொண்டை இஸ் தட் இஸ் நீங்கள் மனசில் நினைக்கிறது தொண்டை பாடலை. தட் இஸ் தொண்டை இஸ் ஏதோ ஒரு பிரிக்கா ஒரு இடத்துல வருது, ஆனால் அந்த ராகத்துக்கு அது செட் ஆகலை, அந்த மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் இஃப் யூ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி செட்டில் ஆனால் இட் பி ரியலி நைஸ் நினைக்கிறேன். யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்காக இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கற்றுக்கும் போது என்ன ஆகிடும்னா, அந்த காம்படிஷன் முடிஞ்சோடனே அந்த பாட்டை அப்புறம் பாடியே பார்க்க மாட்டோம். அப்படி இல்லாமல் இதுக்கப்புறமும் நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகான பாட்டு இது, நீங்கள் வெளியிலலாம் பாடலாம், ரொம்ப நல்லா. ஆல்சோ நீங்கள் இதோட இந்த பாட்டு ஓவர் அப்படின்னு நினச்சிக்காம கண்டினியூ டு ப்ராக்டிஸ் திஸ் சாங். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை எங்கேயானு பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்போ தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கிளாசிக்கல் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம சென்னை டி நகரில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் இந்த நிகழ்ச்சி, இந்த கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது. 3000 குழந்தைகள் இந்தியா முழுவதிலிருந்து அப்ளை பண்ணி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜட்ஜஸ் அவங்கள ஃபில்டர் பண்ணி கடைசியாக இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5 குழந்தைகளும் லைவாக மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் சுற்றுகள் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் பேனல் எப்பவும் இருக்கிற ஜட்ஜஸ் பேனலை தவிரவும் ஒரு பெரிய ஜட்ஜஸ் பேனல் அங்கே இருக்க போகிறாங்க. அவர்கள் முன்னாடி இந்த குழந்தைகள் பாடுறது பெருமை தான், ஆனாலும் உங்கள் முன்னாடி பாடுறது தான் எங்களுக்கு ஸ்பெஷல் சந்தோஷம். 3000 தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்க அந்த நீதிபதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த அந்த 5 முத்துக்களும் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் கரவொலிக்கு இடையே அவர்கள் வந்து பரிசுகளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அதில் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ஓட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரட் சிங்கருக்கு ஓட்டும் பண்ணலாம். மறந்துடாதீங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டி நகரில் இருக்கிற ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் நடக்க போகிற கர்நாடிக் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே. சபை நிறைந்த நடுவர்கள், சபையை அலங்கரிக்க போகும் அழகான இசை திறமைகள், இவங்களை எல்லாம் நீங்கள் நேரில் வந்து கேட்டு ரசிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். Hi Aishwarya. Hello. Welcome to the third round of this level. தேசபக்தி பாடல்கள். ஓகே, ஸோ 2 பாட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் சாய்ஸ் உங்களுதே. யூ கேன் சிங் வாட் எவர் யூ வாண்ட் டு. இந்த நீங்கள் கொடுத்த 2 பாட்டுலேயும் 4 minutes டைம் வந்து அப்படியே வச்சுக்கலாம், லாஸ்ட் ரவுண்ட் பண்ண மாதிரி. பிஃபோர் யூ ஸ்டார்ட் சிங்கிங், இந்த தேசபக்தி இந்த பாட்டெல்லாம் பாடும்போது ஏதோ ஒரு கனெக்ட் வரும்ல நமக்கு. வாட் இஸ் தட் கனெக்ட் டு யூ? வாட் இஸ் India? தேசபக்தினா how do you look at it? I think the feeling of home. நம்ம வீடு, நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது. like we can count on it. We have people around us. That feeling is very important. சரி, which song are you going to sing now? வீர சுதந்திரம், ஹுசைனி. பலே.
வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ ஆரமுதுன்னுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ ஆரமுதுன்னுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ பிறந்தவர் யாவரும் இறப்பதுருதி எனும் வெற்றியை அறிந்தாரே மனம் துரந்தரம் மறந்தும் பின் துரந்தரம் மறந்தும் பின் துரந்தரம் மறந்தும் பின் உயிர் கொண்டு வாழ்வதும் சுகமென்று மதிப்பாரோ மானுட ஜென்மம் பெறுவதற்கரிதெனும் மானுட ஜென்மம் பெறுவதற்கரிதெனும் வாய்மையை உணர்ந்தாரே அவர் ஊனுடர்த்தேனும் உண்மை நிலை தவற உடன்படும் அருளாதோ வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஐஸ்வர்யா ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இது யாரோட காம்போசிஷன், யாரோட டியூனிங்? பாரதியார் மகாகவி பாரதியாரோட கம்போசிஷன். டியூன் யார் பண்ணது? டியூன் பண்ணது என்னோட குரு வித்வான் ஸ்ரீ பி உமாசங்கர். அவுட் ஆஃப் ஆல் த ரவுண்ட்ஸ் இது எனக்கு பெட்டராக தோணித்து. சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதில் நன்னா கொஞ்சம் கண்ணை திறந்துன்னு நன்னா ப்ரெசன்டபுளாக இருந்தது. இது ரொம்ப ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் see the results. தேங்க்யூ ஸோ மச். துடல் பொருளாவி தாரகமாகிய சக்தி பவானியே பக்த ஜனங்கள் எல்லாம். உச்சரிப்பும் அப்படியே தமிழ்காரர் மாதிரியே இருந்தது. வேற லாங்குவேஜ்னு சொல்ல முடியல. சஹஸ்ர வீர சந்ததி உதாம்பரா. கிளாசிக்கல் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம சென்னை டி நகரில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் இந்த நிகழ்ச்சி, இந்த கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது. 3000 குழந்தைகள் இந்தியா முழுவதிலிருந்து அப்ளை பண்ணி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜட்ஜஸ் அவங்கள ஃபில்டர் பண்ணி கடைசியாக இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5 குழந்தைகளும் லைவாக மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் சுற்றுகள் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் பேனல் எப்பவும் இருக்கிற ஜட்ஜஸ் பேனலை தவிரவும் ஒரு பெரிய ஜட்ஜஸ் பேனல் அங்கே இருக்க போகிறாங்க. அவர்கள் முன்னாடி இந்த குழந்தைகள் பாடுறது பெருமை தான், ஆனாலும் உங்கள் முன்னாடி பாடுறது தான் எங்களுக்கு ஸ்பெஷல் சந்தோஷம். 3000 தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்க அந்த நீதிபதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த அந்த 5 முத்துக்களும் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் கரவொலிக்கு இடையே அவர்கள் பரிசுகளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
ஆசைப்படுறோம். ஏன்னா அதில் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ஓட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரட் சிங்கருக்கு ஓட்டும் பண்ணலாம். மறந்துடாதீங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டி நகரில் இருக்கிற ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் நடக்க போகிற கர்நாடிக் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே. சபை நிறைந்த நடுவர்கள், சபையை அலங்கரிக்க போகும் அழகான இசை திறமைகள், இவங்களை எல்லாம் நீங்கள் நேரில் வந்து கேட்டு ரசிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம்.